சூப்பர்மேன், சூப்பர் ஓவர், சுனில், நரேன். நான் உங்களை அப்புறம் பேசுகிறேன். இப்போ வரேன். இன்னைக்கு யார் யாருக்கு? நம்ம கேகேஆருக்கும் எல்எஸ்ஜிக்கும் தான் மேட்ச். அதாவது நேற்றுலாம் வந்து ஒரு ஒரு பாட்டா விக்கெட்டில் 200+ சேஸ் வேறு பண்ணியிருந்தானுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் மேட்ச். எல்லாருக்குமே அது லோ ஸ்கோரிங் மேட்ச் பிடிக்குமான்னு தெரியல. அது என்னோட ரொம்ப ஃபேவரேட். ஒரு 120 130 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண ஒரு விக்கெட்டும் ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் நடக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் அதை ரொம்ப லைக் பண்ணேன். நான் இன்னைக்கு மேட்ச்சில் டாஸ் என்ன இந்த மேட்ச் ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம டாஸ் வின் பண்ணுறோம். எல்எஸ்ஜியில் ஆல்ரெடி நமக்கு 2 வாட்டி சேஸ் பண்ணி நம்மளால சேஸ் பண்ண முடியல. அந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணுறது கஷ்டம். நம்ம 150 160 170 அட்லீஸ்ட் ஒரு 140 எடுத்தால் கூட செகண்ட் பேட்டிங் ஆடும்போது ப்ரெஷர் ஆகிடுது. அந்த பெரிய கிரவுண்டில் பிச்சு பால் பேட்டுக்கு வரல, அடித்தாலும் கேட்ச் ஆகிடுது. 140 அடித்தாலும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முடியுது அந்த கிரவுண்டில். அப்படின்னும் போது நீ என்ன பண்ணணும்? ஆல்ரெடி 2 வாட்டி அனுபவப்பட்ட ரிஷப் பண்ட் டாஸ் வின் பண்ணியா, சூஸ் டு போல் வச்சுட்டு ஒரு 160 அடி அந்த கிரவுண்டில். உன் போலிங் அட்டாக்லாம் 160 அதிகம். சீரியஸ்லி சொல்கிறேன், 160 அதிகம். அழகாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். கேவலமாக பவுலிங்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் இல்லைன்னு சொல்ல, உன் டீம்மேட்ஸ் அடிச்சுட்டாங்க. ஷமி அடிச்சுட்டான் லாஸ்ட்டில். ஒரு பாலுக்கு 7, ஒரு 6 அடிச்சதுனால ட்ராவ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஃபைனல் ஓவர் ஒருத்தம் பண்ணாம பாருங்க. யோ 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 கேகேஆர் கையில் இருந்த கேமுங்க. அது கையில் இருந்த கேமு அல்வா மாரி கையில் இருந்தது. ஒரு ஓவர் 17ன்றது அது கிரவுண்டில் கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு பாலு லெக் பைஸு, 5 பாலுக்கு 16 வந்தது. 2வது பால் போட்டாப்புல நோ பாலு, சிங்கிள் எதுவும் இல்லை, 16 ரன் வந்தது. 5 பாலுக்கு 16. 3வது பால் போட்டா போல மறுபடியும் நோ பால். ஏன்டா ஒரு நோ பால் போட்டது பத்தாதாடா உங்களுக்கு? அந்த கேம் கேகேஆர் கையில் அந்த கேம் விடாது. அஜிங்கிய ரஹானெலாம் பார்க்கும்போதே ஒரு கஷ்டமாக இருந்ததுடா அவனை பார்க்கும்போது. நீங்கன்னா இஷ்டத்துக்கு 2 நோ பால் போட்டு போகிற, அதுலேயும் 2 ரன் வேறு திருட்டானுங்க. கேவலமாக போலிங் போகிறடா. கார்த்திக் தியாகி, நீ ஒரு பீரியடில் வந்து 5 ரன்னோ 4 ரன்னோ டிஃபெண்ட் பண்ண வேண்டா. நீ இப்படியா பண்ணுவ? என்னத்த சொல்றது? இதுல என்ன ஹைலைட்னா, பெரிய ஹைலைட் என்னன்னா, லாஸ்ட் ஓவர்ல யாருக்கும் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரில, 3 பால் விட்டான் டிம் சைபேட்டு. இத்தனைக்கும் கை க்ளவுஸ் கழட்டி தான் வச்சிருந்தான். கழட்டி வச்சுட்டு பால் கையில தான் வருது, பிடிச்சி அடிக்க மாட்டான். பிடிக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் பிடிச்சாதானே அடிக்கிறதுக்கு, கரெக்ட் இல்லை? பிடிச்சாதானே அடிக்கிறதுக்கு, பிடிக்கவே மாட்டான் அவன். அப்புறம் எங்க அடிக்கிறது? கேகேஆர் கையில் இருந்த கேமு டிராவாகி சூப்பர் ஹீரோவான சுனில் நரேன். இதுதான் ஒரு கதையே. இது கரெக்டா? ஏண்டா அகெயின் ப்ரூவ் இட்ரா. யாரா அந்த மனுஷன்? இன்னமா ஒரு ப்ரெஷரே ஹேண்டில் பண்ண எப்படின்னா, ஒரு ப்ரெஷரே தெரியடா அந்த மனுஷன் முகத்துல. அழகா வந்து அடிக்கிறான்டா போல்ல. மறுபடியும் நிக்கலஸ் புரன். அதுல என்ன ஒரு பேக் ஃபயர்னா, சூப்பர் ஓவர்னு வருது. உங்களுக்கு நல்ல ஒரு ஹிட்டர் வேணும், ஓகே. என்னோட சாய்ஸ் என்னன்னா, உன்னோட ஹிட்டரை பொறுத்த வரைக்கும் மிச்சில் மார்ஷ் ஒரு நல்ல ஹிட்டரு. அவனை நீ ஆடி இருக்கலாம். அவனும் மார்க்கிறவன் ஆடி இருக்கட்டுமே. அப்படின்னா முகுல் சௌத்ரி ஆட விடு, அவன் ஒரு ஹிட்டர் தானே. அதுக்கப்புறம் தான் நான் ரிஷப் பண்டே கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நிக்கலஸ் புரனே. ஏன்னா நிக்கலஸ் புரன் இந்த இயரே வந்து ஒஸ்ட்டு. அதுல இந்த மேட்ச் சுத்தமா அவன் பேட்ல படல. இந்த மேட்சும் படல, அது ஓகே. இந்த மேட்ச் சுத்தமா படல. அவனை நீ என்ன நம்பிக்கையில் நீ இறக்கணும்னு தான் தெரியல. நிக்கலஸ் புரன் உள்ள வரணும்னு சுனில் ஒரு கொண்டாட்டம். வா நீ தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு
ப்ரெஷரே இல்லை சுனில் நாராயண் மூஞ்சில. சிம்பிளா ஃபேஸ் ரியாக்ஷனே கிடையாது. ஒரு திருவி விட்டான் பால, மிட் விக்கெட்ல அடிக்கிறானா, சுத்துறானாமா நிக்லஸ் புரன், ஸ்டிக் காலி. சரி ஓகே, அடுத்தது யார் வரா? நம்ம ஏடன் மார்க்ரம் உள்ள தூக்கி அடிச்சா போல ஒரு 6. ரோமன் பவலோட அது என்னன்னு தெரியல, அவன் உடம்புக்கு அந்த ஓடி போய் பிடிச்சி அவன் எங்க 6 லைன்ல ஓட்டுருவன்னு சொல்லிட்டு தூக்கி ஒரு பாலை போட்டு அது ரிங்கு சிங்கி பிடிச்சி எப்பா ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, என்னோட ஃபேவரிசம் கிடையாது, பட் நம்ம மேட்ச் பார்க்கும்போது ஒரு டீம் ஜெயிக்கணும்னு ஒன்று இருக்கும்ல, ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னும் போது எனக்கு கேகேஆர் பட்டுது, கேகேஆர் ஜெயிக்கணும்னு பட்டுது. ரிங்கு சிங்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு 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 கேட்சுக்கும் சரி ஒரு ஒரு ஃபீல்டிங்கும் சரி அவ்வளோ எஃபர்ட், அது எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டாங்க கார்த்திக் தியாகி. ஓகே, அது எண்ட் ஆஃப் த டே, பட் சுனில் நாராயண் அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவ் இட். அவ்வளோதான் சொல்லுவோம். ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் மேட்சை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கேகேஆர் ஆல்மோஸ்ட் 8 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 7 மேட்சஸ் இருக்கு. 7 மேட்ச்ல அட்லீஸ்ட் நீங்கள் 7 இல்லை 6 மேட்சஸ் இருக்கு. 6 மேட்ச்ல நீங்கள் அட்லீஸ்ட் இல்லை 6மே வின் பண்ணி ஆகணும். ஆமாம், 6மே வின் பண்ணாதான் நீங்கள் பிளே ஆஃப் 100% ஷோர் சொல்லுவேன். 5 வின் பண்ணிங்கன்னா மேபி ரன் ரேட்டில் ஒரு டிஃபர் ஆகலாம், மேபி நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் 6மே ஜெயிச்சா பிளே ஆஃப் கன்ஃபார்ம். அதை நோக்கி கேகேஆர் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். பார்ப்போம். ஃபைனலி கார்த்திக் தியாகி, தயவு செஞ்சு சொல்கிறேன்ப்பா, கையில் இருந்த கேமை பார்த்துட்டேன், ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். அடுத்த வாட்டி அவன் கையில் டெத் ஓவர்னு போயிடாதுடா அஜிங்கே ரகானே, வேணாடா எப்பா. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம கேட்குற 5 மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப், 6 மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப். பார்ப்போம்.